கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் பரிசுத்த பைபிளிலே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்லுகிறாராம்? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை பலியிடும்படியாக, தனக்கு பலியிடும்படியாக கேட்கின்றார். அருமையானவர்களே, பரிசுத்த பைபிளில் தேவன் மனுக்குலத்துடன் இடைப்பட்ட எல்லா செயல்களிலும் அன்பை வெளிப்படையாக காண்பிக்கும் வேத பகுதியைத்தான் இப்பொழுது நீங்கள் வாசிக்க கேட்டீங்க. அதாவது ஈசாக்கின் மீது அவன் தகப்பன் ஆபிரகாம் வைத்திருந்த அந்த அன்பை தேவன் வெளிப்படுத்தி காட்டுகின்றார், சுட்டி காட்டுகின்றார், அவனுக்கு உணர்த்தி காட்டுகிறார். எப்படி? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றார்? நீ அவனை எனக்கு பலியிடு என்று சொல்லுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது, ஆபிரகாமுக்கு அவன் மகன் மேல் வைத்திருக்கிற அன்பை அங்கே காண்பிக்கிறார், கிண்டி விடுகின்றார். அந்த அன்பை அப்படியே உள்ளுக்குள் இருந்து வெளியிலே எடுத்து காட்டுகிறார். எப்படி? உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். என்ன தெரியுமா? அவனை எனக்கு பலியாகத்தா. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே தன் பிள்ளையின் மேல் இவ்விதமான அன்பை வைத்திருக்கும் தகப்பன் ஆகிய ஆபிரகாமிடத்திலே அந்த பிள்ளையை பலிபீடத்திலே தகன பலி செலுத்தும்படியாக தேவன் கேட்கிற இந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை காண முடிகிறதல்லவா? அப்படியாயின் தேவன் நரபலி கேட்கிறாரா? அருமையானவர்களே, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி கல்வாரி பலியை நிழலாட்டமாக நமக்கு காண்பிக்கிறது. பிதாவாகிய தேவன் தமது குமாரனும் ஒரே பேரான குமாரனும் தமது நேச குமாரனுமாகிய இயேசுவை நமது பாவ அக்கிரமங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்து அந்த மகா ஆச்சரியமான அந்த அன்பின் செயலை இங்கே இது வெளிப்படுத்தி நிற்கிறது. அருமையானவர்களே, ரோமரிலே நீங்கள் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் இன்றைக்கு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த அன்பு அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கேதான் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனுக்குலத்தின் மேல்
தேவன் வைத்திருக்கும் அன்பை நாம் காணுகின்றோம். உங்கள் மேலும் எங்கள் மேலும் அவர் வைத்திருக்கிற அன்பை நாம் காண முடியும். அருமையான பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஜீவியத்திலே அற்புதங்கள் செய்வதினால் அல்லது அவரிடமிருந்து நன்மைகளை பெறுவதினால் தான் அவர் அன்புள்ளவர் என்று எண்ணுகிறீர்கள். அப்படித்தானே? சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள் அல்லவா, எனக்கு அதை ஆண்டவர் செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இந்த காரியம் எனக்கு சரிவர வேண்டும், அப்பொழுது நான் அவரை விசுவசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அல்லவா? இன்றும் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே அவர் ஒரு காரியத்தை, நாம் விரும்பின ஒரு காரியத்தை செய்ததின் நிமித்தம்தான் அவர் அன்புள்ளவர், என்னை நேசிக்கிறார், அவர் எவ்வளவு அதிசயமானவர் என்று சொல்லி சாட்சி கூறுவதை நாங்கள் காணுகின்றோம். மறுப்பதற்கில்லை. பிரியமான பிள்ளைகளே, அவருடைய அன்பு தமது நேச குமாரனும் ஏக சுதனுமாகிய இயேசுவை உங்களுக்கு தந்த அந்த அன்பை விட மேலான அன்பு வேறொன்றும் இல்லை. அருமையானவர்களே, வேறொன்றுமே இல்லை. யோவான் சுவிசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கவனிக்க வேண்டிய காரியம், அவரை தந்தருளி நம் மீது அன்பு கொள்ளுகிறார். அவரை தந்தருளி தமது அன்பை நம்மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆழமாய் கவனியுங்க. உங்களை பாவத்திலிருந்தும் சாபங்களிலிருந்தும் மீட்டெடுத்த இயேசுவின் மேல் கொண்ட அன்பினால் உங்களுக்கு உண்டானவைகளிலிருந்து நீங்கள் காணிக்கை கொடுக்கிறீர்கள் அல்லவா? கேட்டால் சொல்லுங்கள், என்ன, என்னை ஆண்டவர் என்னை மீட்டெடுத்தார், பாவ சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார், ஆகவே நான் கொடுக்கிறேன். நல்லது. மட்டுமல்ல, பாருங்க, நான் இவ்விதமாய் கொடுத்ததினாலே என்னை ஆசீர்வாதத்தினாலே நிறைத்தார் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் நினைத்து இன்னும் நீங்கள் கொடுக்கிறீர்கள். சரி, அதுவும் நல்லதுதான். அருமையானவர்களே, மறுப்பதற்கில்லை. அவரால் உங்களுக்கு ஏது நன்மைகள் உண்டாக நீங்கள் கொடுக்கிறீர்கள், அதுவும் நல்லதுதான். பொதுவாக சொல்ல போனால், அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள். நீங்கள் தேவனுக்கு கொடுப்பதற்கு அவை பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது அர்ப்பணிப்பாக இருக்கலாம். எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு உண்டு அல்லவா? சிந்தித்து பாருங்க. எல்லோருக்கும் அந்த எதிர்பார்ப்பு உண்டு. இவை எல்லாமே தேவன் மேல் நீங்கள் கொண்ட அன்பு, ஒரு அன்பு அளவில்லாத ஒரு அன்பை வைத்து அதை செய்கிறீர்கள் என்று சொல்லுவது உண்மைதான். ஆனால் கவனியுங்க, அவர் உங்கள் மேல் எங்கள் மேல் கொண்ட அன்பை நீங்கள் ஒரு விசை பாருங்கள். நீங்கள் அவரை தேடாத நிலையிலே அவரே உங்களை தேடி வந்தார். தேவதூதர்களால் ஆராதிக்கப்படுகிறவர் அந்த பரலோக மேன்மையை துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாகி இந்த உலகத்திற்கு வந்தார்.
மட்டுமல்ல, உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்த்து வந்தாரா? நம்மிடத்திலே இருந்து எதையும் எதிர்பார்த்து வந்தாரா? இல்லை. ஏனென்றால் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதற்கு நம்மிடத்திலே ஒன்றும் இல்லை. நமக்கு தகுதியே கிடையாது. ஆனால் நம்மிடத்திலே அவர் வந்தார். எங்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்க்கிறா என்ன தெரியுமா? அக்கிரமம், பாவம், நாற்றம், இதுகள் தான் எங்கள்கிட்ட இருந்திருக்கும். வேற எதுவுமே இல்லை. இந்த நிலையிலே அவர் வந்தார். நீங்களும் நாமும் எந்த தகுதியுமே இல்லாத நிலையில இன்றைக்கு நமக்காக தம்மையே கொடுப்பதற்காக வந்தார். அருமையானவர்களே, அவர் தம்மையே முழுவதுமாக எமக்கு தருவதற்கு நமக்கு முன் எந்த நிபந்தனையும் வைத்தாரா? எந்த நிபந்தனையும் வைத்தாரா? அவர் இந்த உலகத்திலே நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தாரே, எந்த நிபந்தனையும் நமக்கு வைத்தாரா? சிந்தித்து பாருங்க. ஒன்றும் வைக்கவில்லையே. எந்த நிபந்தனையும் வைக்கவில்லையே. எதையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லையே. இதுதான் அருமையானவர்களே தேவன் உங்கள் மேல் எங்கள் மேல் கொண்ட அன்பாகும். சிந்தித்து பாருங்க. இதுதான் நிபந்தனையற்ற அன்பு. இதைத்தான் அகாவே அன்பு, தேவனுடைய அன்பு என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ அன்பை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீங்க. இந்த அன்பையே தேவன் நம் ஒவ்வொருடத்திலும் எதிர்பார்க்கிறார். சிந்தித்து பாருங்க. இப்பொழுது சிந்தித்து பாருங்க. இந்த தேவன் தம்முடைய நம்மேல் காட்டிய இந்த அன்பைத்தான் நம்மிடத்திலும் நம் ஒவ்வொரு இடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். நிபந்தனை அற்றதும் முழுமையாக நம்மை அவருக்கு அர்ப்பணிக்கும் அன்பையே அவர் நம் எல்லோரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தமது நிபந்தனை அற்ற அன்பினாலே தமது ஒரே பேரான குமாரனையே நமக்காக உங்களுக்காக தந்துவிட்ட அந்த அன்பை விட வேறு என்ன நமக்கு வேண்டும்? சிந்தித்து பாருங்க. வேறு என்ன நமக்கு வேண்டும்? உங்களுக்காக நமக்காக தமது நேசகுமாரனையே தந்தவர் நீங்கள் கேட்கும் நன்மைகளை தராமல் இருப்பாரா? சிந்தித்து பாருங்கள். ரோமரிலே 8ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதாவது நாங்கள் ஒன்றை கேட்கிறோம், அது கிடைக்கவில்லை என்றுடனே நாங்கள் சோர்ந்து விடுகிறோம். மட்டுமல்ல, நான் எத்தனை தரம் ஜெபிக்கிறேனே, எனக்கு அவர் தரவில்லையே என்று சொல்லி சோர்ந்து விடுகிறோம். அவர் நமக்கு தூரமாய் போய்விட்டாரோ, நான் அவருக்கென்று ஓடி ஓடி எல்லாம் எதையெல்லாம் செய்கிறேனே, என்னை அவர் மறந்து விட்டாரா என்று கூடி அவருடைய அன்பிலே சந்தேகப்படுகிறோம். அருமையானவர்களே, தம்முடைய ஒரே குமாரனை, ஒரே பேரான குமாரனை, அவருடைய நேச குமாரனை நமக்கு தந்து விட்டாரே, நாம் கேட்கிற காரியத்தை அவர் தருவதற்கு அது என்னது பெரிய காரியமா? நீங்கள் ரோமரில் 8ஆம் அதிகாரத்தை 32ஆம் வசனத்திற்கு வாசிங்க. ரோமர் 8:32. வாசியுங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பார்த்தீர்களா அருமையானவர்களே?
ஆகவே பிரியமான பிள்ளைகளே, நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்கிறோம்? பல வழிகளிலே நாம் சிந்தித்து தேவனை நாங்கள் அவரின் மேல் இருக்கிற நம்முடைய அபவிசுவாசத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறோம். பிரியமான பிள்ளைகளே, பரிசுத்த பைபிள் மனுஷீக அன்பை குறித்து போதிக்கவில்லை. மனுஷீக அன்பு என்பது அனைத்தும் ஒரு சுயநல அன்பு. அதை குறித்து பரிசுத்த பைபிள் போதிக்கவில்லை. அந்த தெய்வீக அன்பை குறித்து, அந்த ஆவே அன்பை குறித்து தான் போதிக்கிறது. நாம் நினைக்கிறோம் என்ன, நாங்கள் மனுஷீக அன்பை குறித்து தான் என்று தான் நினைக்கிறோம். பைபிள் அதை போதிக்கவில்லை. பரிசுத்த பைபிளோ தேவனுடைய அந்த நிபந்தனை அற்ற அன்பை குறித்துத்தான் நமக்கு போதிக்கிறது. இந்த அன்பை உடையவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்று. இந்த மெய்யான அன்பை ஒருவர் பெற்றுக்கொள்ள வழி என்ன? அருமையானவர்களே, வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா, இரட்சகர் இயேசுவை விசுவாசித்து அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் இந்த மெய்யான அன்பை பெற்றுக்கொள்ள வழி. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தது மட்டுமல்ல, அவரில் நிலைத்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான் என்று கர்த்தர் இயேசு சொல்லுகின்றார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, நீங்கள் திராட்சை செடியாகிய இயேசுவில் நிலைத்திருந்தால் மாத்திரமே தேவ அன்பின் கனி உங்களுக்குள் நமக்குள் வெளிப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு சொன்னார் என்ன தெரியுமா? என்னை அல்லாமல் உங்களால் முடியுங்க, உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. பின் அவர் இல்லாமல் ஒன்றுமே நம்மளால செய்ய முடியாது. அருமையானவர், அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டுமா? நம்மால் வெளிப்படுத்த முடியாது. நாம் அவரிலே நிலைத்திருக்கும் பொழுது அந்த அன்பு நம்மிலே ஊற்றப்படும். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, மனுஷீக அன்பு என்பது வீண். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் மனுஷீக அன்பை நம்பி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். அது என்ன அன்பு தெரியுமா? சுயநலம் கொண்ட அன்பு. இந்த நாம் இப்பொழுது ஒருவருக்கொருவர் காண்பிக்கிற அன்பு அனைத்தும் சுயநலம் மிக்கது. அருமையானவர்களே, தெய்வீக அன்பு என்ன செய்யும் தெரியுமா? மாயமற்றது. அந்த அன்பு தூய்மையானது. அந்த அன்பு எவருக்கும் தீங்கு செய்யாது, தீங்கு பேசாது. இந்த தெய்வீக அன்பை கர்த்தர் இயேசுவின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தை குறித்து எங்கும் அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த சூழ்நிலையில அருமையானவர்களே, அன்று அதிகாரத்திலே இருந்த ஒருவனாகிய சவுல் என்ற வாலிபன், நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீங்க, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களையும் அவருடைய சபைகளையும் துன்பப்படுத்தி மிகவும் மோசமான செயல்களை செய்து கொண்டு இருந்த வேளையிலே சடுதியாக ஆண்டவர் இயேசு அவனுக்கு தென்படுகின்றார், தன்னை வெளிப்படுத்துகின்றார். அப்பொழுது வானத்திலே இருந்து ஒரு மிகுந்த பிரகாசமான ஒளி
அவனை சூழ்ந்து கொண்ட பொழுது அந்த ஒளியை தாங்க முடியாமல் அவன் தரையிலே விழுந்து விடுகிறான் இந்த வாலிபன். அப்பொழுது ஒரு சத்தத்தை கேட்கிறான், சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டான். அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டான். இவ்வளவு நாள் தன்னை விட்டால் ஆள் இல்லை என்று சொல்லி தெரிந்தவன் இப்பொழுது ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறான். ஏனென்றால் அவனுக்கு விளங்கிவிட்டது, என்னை மிஞ்சின ஒரு சக்தி. நீர் யார் என்று கேட்கிறான். கேட்ட பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி பேசினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை தொடர்ந்து மனம் திரும்பிய அந்த வாலிபன் கர்த்தர் இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த சவுல் பின்பு பவுலாக மாறினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ மரணமானாலும் ஜீவனானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நினைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த உண்மையான அந்த தேவ அன்பில் நிலைத்திருக்கிற ஒரு சீசனாக தன்னை அங்கே வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, வாசித்து பாருங்கள். உபத்திரவமோ வியாகுலமோ மரணமானாலும் ஜீவனானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று அந்த உறுதியாக அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். முரட்டாட்டமும் மதவெறியும் கொண்டவனாய் இருந்து தேவ ஜனங்களையும் சபைகளையும் துன்பப்படுத்திய இந்த வாலிபனை ஆண்டவர் இயேசு தம்முடைய அன்பினால் எவ்விதமாய் ஆட்கொண்டார் என்று பார்த்தீர்களா? எவ்விதமாய் அவர் அதை ஆட்கொண்டார் என்று சொல்லி அவருடைய அன்பு எப்படிப்பட்ட மனிதனையும் மாற்ற வல்லமை உடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் எங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பு மாற்ற முடியும். அருமையானவர்களே, நாங்கள் நினைக்கிறோம் எப்படி என்று சொல்லியா? இயேசுவால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆகவே நாம் அன்பு இல்லாத இந்த உலகத்திலே அருமையானவர்களே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்கும் தேடி பாருங்க, அன்பு இல்லை, அன்பு இல்லை. மனுஷி அன்புக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அடிமையாகி நாங்கள் நாளுக்கு நாள் ஏமாற்றமும் துக்கமும் அடைந்திருக்கிறோம் அல்லவா? சிந்தித்து பாருங்க, நாம் எதற்கு அடிமையாயிருக்கிறோம்? மாம்சீக அன்புக்கு அடிமையாகி இருக்கிறோம். பெற்ற தாய் தகப்பன் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு துரோகம் செய்யும் கொடிய காலங்களை நாங்கள் இப்பொழுது காணுகிறோம். செய்திகளில் படிக்கிறோம் அல்லவா? நம்முடைய ஊழிய பாதையிலே அருமையானவர்களே, இந்த மனுஷீக அன்பின் கொடிய சுபாவங்களை நாம் கண்டு நாம் உடைந்து போன சந்தர்ப்பங்கள் ஏராளம். அருமையானவர்களே, அதன் கொடிய வேதனைகளை அனுபவித்து கதறி அழுத குழந்தைகளின் கண்ணீர்களை கண்டு நொறுங்கி போன சம்பவங்கள் ஏராளம். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய ஊழிய பாதையிலே நாங்கள் அனுபவித்த காரியங்களை தான் இன்றைக்கு அனுபவமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்க அருமையானவர்களே. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், கைவிடப்பட்ட பெற்றோர், பிள்ளைகளினாலே கைவிடப்பட்ட பெற்றோர், கைவிடப்பட்ட கணவன், கைவிடப்பட்ட மனைவி, நம்பி வந்தவர்களை, நம்பி வந்தவனை, நம்பி வந்தவளை கைவிடப்பட்ட நிலை. இதுதான் அருமையானவர்களே மாம்சீக அன்பு. இந்த உலகத்தின் அன்பு இன்றைக்கு எப்படிப்பட்டதென்று இன்றைக்கு வெளிப்படையாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அருமையானவர்களே,
ஆம், இவர் என்னிலே நல்ல அன்பு வைத்திருக்கிறார், இவள் என்னிலே நல்ல அன்பு வைத்திருக்கிறாள் என்று சொல்லிய காலம் எல்லாம் அருமையானவர்களே, இப்பொழுது அதனுடைய அன்பின் தரத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? பிரியமான பிள்ளைகளே, மனுஷீக அன்பையோ நீங்கள் எதிர்பார்த்து ஒரு பொழுதும் ஏமாற்றம் அடைந்து விட வேண்டாம். அதை நம்பி ஏமாற்றம் அடைந்து விட வேண்டாம். அது வேதனை நிறைந்தது, அது வேதனை நிறைந்த அன்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஏமாற்றாத அந்த அன்பை குறித்து உங்களுடன் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். அது பைபிளிலே, பரிசுத்த பைபிளிலே ஏசாயா 49 அதிகாரத்திலே 15வது வசனத்திலே கர்த்தர் பேசுகிறார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த அன்புதான் உங்களை அழைக்கிறது. இன்று உங்களை அழைக்கிறது இந்த அன்புதான். இந்த அன்புதான் உங்களை தேடி வருகிறது. இயேசுவின் அன்புக்குள் உங்களை நீங்கள் அர்ப்பணித்து விடுங்கள் என்று சொல்லி கேட்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய அன்பு மாறாத அன்பு. அந்த அன்பு ஒன்றே உங்களையும் எங்களையும் பாதுகாக்கும். அந்த அன்பு ஒன்றுதான் மெய்யான அன்பு. அருமையானவர்களே, அவருடைய மாறாத அன்பு ஒன்று உங்களை, உங்களுடைய குடும்பத்தை நிச்சயம் பாதுகாக்கும். உங்களுடைய வாலிப காலத்தை பாதுகாக்கும், உங்களுடைய வயோதிப காலத்தை பாதுகாக்கும், உங்கள் குழந்தைகளை, பிள்ளைகளை பாதுகாக்கும். கர்த்தர் இயேசுவின் அந்த அன்புக்குள் முழுமையாக உங்களை ஒப்புக்கொடுங்க. இது கடைசி காலம், கடைசி நாட்களின் கொடிய காலம் இன்றைக்கு நடைபெற்று கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த கடைசி நாட்களின் கொடிய காலங்களில் இதனுடைய கிரியைகளில் இருந்து, இந்த கிரியைகளில் இருந்து மதங்களோ அல்லது பாரம்பரிய கிறிஸ்தவ மதங்களோ அல்லது மனுஷ பாரம்பரியங்களோ எதுவுமே மனுஷரை தப்புவிக்காது. நீங்கள் யாராகவும் இருக்கலாம், கிறிஸ்தவன் என்ற பெயருடன் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இவைகளை விட்டு, இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வாங்கள் என்று சொல்லி அழைக்கிறோம். வெளியே வாருங்கள். கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றும்படியாக அழைக்கிறோம். அந்த கிறிஸ்துவே உங்கள் நம்பிக்கையாக இருக்கட்டும். அருமையானவர்களே, கர்த்தர் இயேசுவையே பின்பற்றுங்கள். அவருடைய அன்பு ஒன்றே உங்களை அணைத்துக் கொள்ளும். அது ஒன்றுதான் உங்களை ஆற்றி தேற்றும். அதற்கு அந்த அன்பு எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. அருமையானவர்களே, அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே. அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே. அலைகள் நிறைந்த வாழ்விலே அமைதி நீரே இயேசுவே. அலைகள் நிறைந்த வாழ்விலே அமைதி நீரே இயேசுவே. அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே. உலக பாசங்கள் வெறும் வெளியில் வேஷங்கள். உலக பாசங்கள் வெறும் வெளியில் வேஷங்கள். உந்தன் நேசங்கள் அவை பரத்தில் ஏவுகள். உந்தன் நேசங்கள் அவை பரத்தில் ஈவுகள்.
அவை பரத்தில் ஈவுகள். அன்பு இல்லா உலகிலே நம்பி வந்தேன் இயேசுவே. இவ்விதமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை அவருக்கென்றே ஒப்புக்கொடுங்க, அவருக்கென்றே ஒப்புக்கொடுங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு அவருடைய அந்த அன்புக்குள்ளே நாங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ முடியாத. அருமையானவர்களே, நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஏமாற்றப்படுவோம், நிச்சயமாக வேதனை அடைவோம், நிச்சயமாக கண்ணீரைத்தான் மிச்சமாக கண்டடைவோம். அருமையானவர்களே, அந்த அன்புக்குள் ஆண்டவர் இயேசு அந்த அன்புக்கை தர நம் மத்தியிலே காத்திருக்கிறார். அந்த அன்புக்குள்ளே உங்கள் எல்லோரையும் நம் அனைவரையும் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.